வணக்கம், வெல்கம் டு சாக்கித்ராம் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாபா ஸ்டைல் லௌகி தால் எப்படி பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முக்கியமான பொருள் சுரைக்காய், அதை தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சுரைக்காயோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு ரொம்ப சூடாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க, வயிற்றில் அல்சர் இருக்கிறவங்க, இல்லை கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தாராளமாக இந்த சுரைக்காவை எடுத்துக்கலாம். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இதில் இருக்குது. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சிறப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் 92% வாட்டர் கண்டென்ட் தான் இருக்குது. முக்கியமாக இதை யாராருக்கெல்லாம் சைனஸ், ஆஸ்மா, இதை மாதிரி சட்டுன்னு கோல்டு பிரச்சனைலாம் இருக்கிறவங்களுக்கு வின்டர் சீசனில் இதை எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது சீக்கிரமே உடம்புல நீர் கோத்துக்கும். மற்றவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். டக்குன்னு அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் இதை நீங்கள் தினமும் ஜூஸாக அடித்து குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு உடனே ரெமிடி கிடைக்கும். ஆனால் இதை பச்சையாக அப்படியே ஜூஸ் அடித்து குடிக்கக்கூடாது. கூட உப்பு, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் சேர்த்து தான் ஜூஸாக அடித்து நீங்கள் குடிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், பீர்க்கங்காய், சுரைக்காய், வெள்ளரிக்காய் இது மூணுமே தோல் சீவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். இன்கேஸ் கசப்பாக இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க சமையலுக்கு, அது விஷம்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த தால் பண்ணுறதுக்கு தேவையான பொருளை சொல்லிடுறேன். ஒரு முழு வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். ஒரு முழு நாட்டு தக்காளியை எடுத்திருக்கேன், அதையும் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். கொஞ்சம் பூண்டு, இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக ஒரு 2 பச்சை மிளகாவை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 3/4 டம்ளர், அதாவது ஒரு 100 கிராம் துவரம்பருப்பை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நல்லா அலம்பிட்டு அதில் கொஞ்சமாக விளக்கெண்ணெயும் மஞ்சப்பொடியும் போட்டிருக்கேன். விளக்கெண்ணெய் எதுக்கு ஊற்றிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு நல்லா சீக்கிரமே குழைவாக வெந்துடும். அதே மாதிரி ஒத்தையாக நிற்காது, நல்லாவே மசிக்கும் போது அழகாக மசிஞ்சு வந்துடும். அதுக்காக தான் முன்னோர்லாம் யூஸ் பண்ண ப்ரொசீஜர் தான் இது, புதுசாக எதுவும் கண்டுபிடிக்கல. விளக்கெண்ணெய் நீங்கள் கசப்பாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இந்த பருப்போடு சேர்ந்து வேகும்போது கசப்பாலாம் ஒன்றும் இருக்காது. டேஸ்ட்டும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். அடுத்ததாக சுரைக்காய் ஒன்று சொன்னேன் இல்லையா, அதை தலையையும் அடுத்த அடிப்பகுதியும் வெட்டிட்டு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, தோல், அப்புறமா சுரைக்காய், இந்த பக்கம் கட் பண்ணுற சாப்பர், அப்புறமா நைஃபு, பீலர், அந்த பக்கம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே சுற்றி இருக்கிற ஏரியாவே பச்சை பசுமையாக இருக்குது. காலையில் பார்க்கும்போதே அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி இந்த ரெசிபியும் குளிர்ச்சியான ரெசிபி தான். இப்போது சுரைக்காவை தோல் சீவி முடிச்சிருக்கேன் இல்லையா, அதை துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை ஒரே ஒரு துண்டு வாயில் போட்டு பாருங்கள். கசப்பாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க, அதை விஷம்னு சொல்லுவாங்க. சில சமயம் உயிர் போகிற அளவுக்கு கூட அது ரொம்ப கெடுதலான உணவு பொருள். ஸோ கசப்பாக இருக்கிறத சாப்பிடாதீங்க. இந்த பக்கம் குக்கரில் நான் குதிரைவாலி அரிசி தான் எடுத்திருக்கேன். அதாவது வாரத்தில் 2-3 நாள் நாங்கள் இது மாதிரி சிறுதானிய உணவு தான் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நான் குதிரைவாலி தான் எடுத்து சமைச்சிருக்கேன். இதோடு தான் நான் இந்த தாலை பிசைஞ்சு சாப்பிட போகிறோம். கூடுமான வரைக்கும் ஒயிட் ரைஸை அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த தாபா ஸ்டைல் தால் எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு வரிசையாக ப்ரொசீஜர் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நெய் ஊற்றிக்கிறேன். இந்த நெய் ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி தான் வீட்டில் காய்ச்சின நெய் தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி தேவைப்படுறவங்க நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி நெய் காய்ச்சணுங்கிறத போட்டிருக்கேன். நெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா வரிசையாக நான் ஒரு பொருளாக ஆட் பண்ணுறத சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இது தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். கடுகு நல்லா நெய்யில் பொரிஞ்சு வரட்டும். நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெயும் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன்.
2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். ஒரே ஒரு வறுத்த மிளகாய் எடுத்து 2ஆ வந்து கிள்ளி போட்டிருக்கேன். இதுவும் நல்லா வறுபடட்டும். பச்சை மிளகா அதுக்கப்புறம் கருவேப்பிலை ரெண்டுத்தையும் வந்து போட்டுக்கலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. முழுசாக இருந்தால் பரவாயில்ல, வெந்துடும். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். இதே ரெசிபிக்கு நீங்கள் சுரைக்காய்க்கு பதிலாக பூசணிக்காய், அப்புறம் வந்து கேரட், இந்த மாதிரி காய்கறிகளும் எஸ்பெஷலி சௌ இதிலெல்லாம் பண்ணிங்கன்னா இதே மாதிரியே டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது இது வதங்கிறதுக்கு தேவையான ஒரு 1.25 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டால் அப்புறம் போட்டுக்கோங்க. எடுத்த உடனே உப்பு நிறையா போட்டுடாதீங்க. இந்த ரெசிபி வந்து சப்பாத்தி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப வந்து நல்ல சூட் ஆகும். இப்போது இதுக்கு நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர். நான் வந்து எப்பொழுதும் சொல்கிற மாதிரி தான் கலருக்காக தான் போட்டிருக்கேனே தவிர இது காரம் கொடுக்காது. எல்லாமே வந்து இந்த நெய்யில் வெங்காயம் வதங்கும் போது நீங்கள் போட்டுட்டிங்கன்னா பச்சை வாசனை போயிடும். அடுத்தது தனியா பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இதுக்கு அடுத்தது பெருங்காய பவுடர் ஆட் பண்ண போகிறேன். எதுக்கு அப்படின்னா பருப்பு சேர்க்குற ஒரு உணவில் வந்து நீங்கள் பெருங்காயத்தை ஆட் பண்ணிங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வராது. அதனால் பெருங்காய பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். மசாலா எல்லாமே பச்சை வாசனை அப்போ தான் போனால் தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. அடுத்ததாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிற நாட்டு தக்காளி இதில் சேர்த்துக்க போகிறேன். நாட்டு தக்காளி அந்த புளிப்போட ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் இதில் நான் நாட்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் புளியெலாம் எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லை இல்லையா, அதனால தான். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காவை ஆட் பண்ணுறேன். இதுவும் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. எனவே ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம். கடைசியாக என்னத்தை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் இல்லையா துவரம் பருப்பு, கொஞ்சமாக விளக்கெண்ணையும் மஞ்சள் பொடியும் போட்டுட்டு ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்க போகிறேன். அந்த தண்ணியை வீணடிச்சிடாதீங்க, அதையும் இப்பயே சேர்த்துடுங்க. துவரம் பருப்பு ஊறினா தான் வந்து சீக்கிரம் வெந்துடும். ஊறாமல் அப்படியே போட்டு நீங்கள் வந்து சமைக்கும்போது போட்டுட்டிங்கன்னா நெத்தாக இருக்கும், வேகாது. இப்போது இதெல்லாம் வேகிறதுக்காக தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா இந்த காய்கறி முழுகிற அளவுக்கு தான் இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி சுரைக்காவே வந்து தண்ணி கண்டென்ட் ஜாஸ்தி. நிறையா ஊற்றிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நீர்த்து இருக்கும்.
ஸோ பருப்பு வந்து வெந்ததுக்கப்புறமா ஒரு மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிக்கணும். அதாவது காய்கறி முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க, அதுவே போகிறோம். ப்ரெஷர் குக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திறந்து தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா அங்கங்கே திட்டாக நிற்கும். இப்போ உப்பு தேவைப்பட்டால் செக் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து நுரைச்சி கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கரை மூடி போட்டுக்கலாம். அவசரமாக மூடி போட்டுட்டு விசிலையும் போட்டுட்டிங்க அப்படின்னா சில சமயம் வெடிக்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ பொறுமையாக இது கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு கிளறிட்டு மூடி போட்டுட்டு அப்புறமா ஒரு 4 விசில் விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய தால் ரெடி ஆகிடும். இப்போ இது நல்லா நுரைச்சி வந்துட்டுருக்கு. துவரம் பருப்புக்கு பதிலாக பயத்தம்பருப்பும் நீங்கள் போட்டால் இன்னும் வாசனையாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதி வந்துட்டு இருக்கிறதுனால நான் இப்போ மூடி போட்டு மூடிக்கிறேன். ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா விசில் போட்டுக்கோங்க. மூணுலேருந்து 4 விசில் விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். உங்களோட சூப்பரான தாபா ஸ்டைல் லௌகி கா தால் ரெடி. அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சி போதும். ஏன்னா இது சாதம் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இல்லை இட்லி தோசைக்கு இந்த பதம் போதும். இதே மெத்தட்லேயே நீங்கள் சௌச்சோ பூஷ்ணிக்காய் கேரட் எல்லாத்தையுமே பண்ணி பாருங்கள். இப்போ கார்னிஷிங்க்கு கொத்தமல்லியை தூவிருக்கேன். இது நேரம் ஆக ஆக இறுகிடும். ஸோ அதனால் இந்த பதமே போதும். பருப்பு இருக்கிறதுனால டக்குன்னு திக்காகிடும் கொஞ்சம் நேரம் ஆனோடனே. ஃபஸ்ட்டு வந்து தனியாக இருக்க மாதிரி இருக்கும். நேரம் ஆக ஆக ரொம்பவே திக்காகிடும். ஸோ இந்த தாபா ஸ்டைல் லௌகி கா தால் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பருப்பு சாப்பிட மாட்டேன்ட்டு அடம் பிடிக்கிற குட்டீஸ்க்கு இல்லை நெய் சேர்க்கலைங்கிற அடம் பிடிக்கிறவங்களுக்குலாம் சின்ன பசங்களுக்கெலாம் இதே மாதிரி கொஞ்சமாக சாதத்தில் இதை சுட சுட போட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக சாப்பிடுவாங்க. ஏன்னா வெறும் பருப்பு சாதம் வெறும் நெய்யுங்கும்போது அவங்களுக்கு உள்ளே இறங்காது அவ்வளோவா. இதே மாதிரி செய்கிறீங்கும்போது உங்களுக்கு காய்கறியும் உள்ளே போகும், பருப்பு நெய் எல்லாமே வந்து உள்ளே போகும். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.